தானே வரப்போறாங்க தமிழ்நாட்டுக்கு. பிஜேபி என்ன ஒன்னா சொல்லட்டும், அதிமுக என்ன ஒன்னா சொல்லட்டும், வாக்காளர்கள் மத்தியில் பிரதமருக்கு நல்ல பெயர் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்தை கூட்டிவிட்டார். இதில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடை உருவாக்கலாம் என்று திமுக நினைத்தால் அது சரிப்பட்டு வராது. போக போக பாருங்கள், கண்டிப்பாக மற்ற கட்சிகளும் சேரும் இதில் என்று தான் நம்புகிறார்கள். நாளை மறுநாள் விஜயினுடைய ஒரு கூட்டம் முடிந்த பிறகுதான் ஒரு பொதுவான கருத்து வெளியே வரும். விஜய் விசிகா வெளில போறதுக்கு தயாரா இருக்காங்க சார். அவங்க விசில் சின்னம் கொடுத்த உடனே பஸ்ல எல்லாம் விசில் எடுக்க போறான்னு சொல்றாங்க. அது தெரியுமா? பாத்தீங்களா நீங்க? இனிமேல் எலக்ட்ரிக் பேல் தான் வருமா பஸ்ஸில், விசிலே இருக்காதான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சொன்னதாக சமூக வலைத்தளங்களில் வருகிறது. அது மொத்தம் சமூக வலைத்தளங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு திமுகவிற்கு காங்கிரஸ் தொடர்பு, காங்கிரஸ் உறவு, காங்கிரஸ் அலையன்ஸ் இருக்கிறதா இல்லையா என்று பூரணமாக செய்ய முடியவில்லை. நேற்று விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் கிடைத்தவுடன் பிரவீன் சக்கரவர்த்தி அதை பாராட்டி ட்வீட் போட்டதும் காங்கிரஸ்காரர்களில் ஒரு மாபெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று சட்டசபையில் முதலமைச்சருக்கு முன்னதாக செல்வ பெருந்தகை சொல்லுவது காங்கிரஸ் யாருடன் இருக்கிறது என்று தெரியவில்லை, தாபேகாவுடன் இருக்கிறதா இல்லையா. ஆக மொத்தம் பிரதமருடைய பேச்சும் திமுகவுடைய ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருப்பது பார்த்தால் தமிழகத்தில் ஒரு குழப்ப அரசியலைத்தான் நான் பார்க்கிறேன். இந்த குழப்பம் தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி முந்தினுட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் திமுக தன்னுடைய அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கல. எவ்வளவு நாள் ஆகும் தெரியல. அதுக்கு காரணங்களை திமுக தலைவர்கள் ராகுல் காந்தி மீது தான் பழி போடுகிறார்கள். மற்றதாக 25ஆம் தேதி நாளை மறுநாள் விஜய் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் மகாபலிபுரத்தில். அவர் என்ன முடிவு எடுப்பார் என்று தெரியவில்லை. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அலையன்ஸ் பற்றி பேச முடியும். ஆனால் ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேரளாவிலும் சரி தமிழகத்திலும் சரி ஒரு அரசியல் அதிர்ச்சி புயலை உண்டாக்கிவிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு மிக ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்தே. நமஸ்தே. வணக்கம். வணக்கம் சார். பிரதமர் மோடி அவர்கள் இன்று தமிழகம் செங்கல்பட்டு மதுராந்தகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் பிரச்சாரத்துல கலந்துகிட்டாங்க. இதுல பல்வேறு கட்சி தலைவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. இந்த பிரதமருடைய இந்த பேச்சு, இந்த மேடையில பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டது எப்படி சார் பாக்குறீங்க? முதலாக தமிழகத்தில் 2026 வருடம் தொடங்கிய பிறகு நான் வருகிறேன் என்று சொன்னதில் பிரதமர் கண்டிப்பாக தமிழ் மீதும் தமிழக மக்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறார். நான் சொல்லக்கூடிய உத்தரவாதம் தான் மோடி கேரண்டி என்று சொல்லி இருக்கிறார். எதற்காக? 6 முறை ட்ரக்கை பத்தி பேசினார். 6 முறை தமிழகத்தில் விதவைகள் மற்றும் கள்ளச்சாராயம், ட்ரக் மெனேஸ் விற்கிறது என்றெல்லாம் சொன்னார். அதைத்தான் அவர் தேர்தல் பொருளாக்க இருக்கிறார் என்று நினைக்கிறேன். போதாத குறைக்கு பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று அனைத்து இந்திய அதிமுக கழக தலைவர்களும் தினகரனும் அன்புமணி ராமதாசும் பலரும் இருந்தார்கள். அதுவே ஒரு நல்ல ஷோ ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி முந்தினுட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் திமுக தன்னுடைய அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கல. எவ்வளவு நாள் ஆகும் தெரியல. அதுக்கு காரணங்களை திமுக தலைவர்கள் ராகுல் காந்தி மீது தான் பழி போடுகிறார்கள். மற்றதாக 25ஆம் தேதி நாளை மறுநாள் விஜய் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் மகாபலிபுரத்தில். அவர் என்ன முடிவு எடுப்பார் என்று தெரியவில்லை. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அலையன்ஸ் பற்றி பேச முடியும். ஆனால் ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேரளாவிலும் சரி தமிழகத்திலும் சரி ஒரு அரசியல் அதிர்ச்சி புயலை உண்டாக்கிவிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு மிக இக்கட்டான நிலைமையில் கொண்டு வந்து விட்டது என்று தான் நான் கருதுகிறேன். இதன் மூலமாக திமுகவிற்கு ஆன்டி இன்கம்பன்சி எதிரலை அதிகமாக இருக்கிறது என்பது தெரிகிறது. காரணம் 234 தொகுதிகளில் 200 தொகுதிகள் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்துவிட்டு வென்று விட்டார். போதாத குறைக்கு இந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசியது மிகவும் ஆக்ரோஷத்துடன் பேசினார். அவரும் சொன்னார்,
கடன் வாங்குவதை பற்றியும் அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி திட்டங்கள் இல்லை என்றும் இது ஒரு திமுக ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சி என்றும் சொன்னார். டிடிவி தினகரன் பேசும்போது அதை குறிப்பிட்டார். ஆக மொத்தம் பொதுமக்களிடையே இது பரவலாக பேசப்பட்டது. அனைத்து தமிழக மக்களுக்கும் ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், கடந்த வருடம் 20,000 கொலைகள் மர்டர்ஸ் நடந்திருக்கிறது என்று ஆளுநர் RN ரவி அவர்கள் சட்டசபையில் பேச முடியாததை பொது வலைத்தளத்தில் ட்விட்டரில் அவர் போட்டுவிட்டது திமுக அரசிற்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை கொண்டு வந்து விட்டது. இன்னமும் திமுகவிற்கு காங்கிரஸ் தொடர்பு, காங்கிரஸ் உறவு, காங்கிரஸ் அலையன்ஸ் இருக்கிறதா இல்லையா என்று பூரணமாக செய்ய முடியவில்லை. நேற்று விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் கிடைத்தவுடன் பிரவீன் சக்கரவர்த்தி அதை பாராட்டி ட்வீட் போட்டதும் காங்கிரஸ்காரர்களிடையே ஒரு மாபெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று சட்டசபையில் முதலமைச்சருக்கு முன்னதாக செல்வ பெருந்தகை சொல்லுவது காங்கிரஸ் யாருடன் இருக்கிறது என்று தெரியவில்லை, தாவேகாவுடன் இருக்கிறதா இல்லையா. ஆக மொத்தம் பிரதமருடைய பேச்சும் திமுகவுடைய ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருப்பதும் பார்த்தால் தமிழகத்தில் ஒரு குழப்ப அரசியலைத்தான் நான் பார்க்கிறேன். இந்த குழப்பம் தேர்தலுக்கு பிறகு நீடித்தால் தமிழகத்தில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஆபத்து தான் வரும். சார், இப்போ ஒரே மேடையில பல்வேறு தலைவர்கள், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமை பெறாத கூட்டணியாக இருக்கிறது அப்படின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில பல கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில ஒரு வலிமையான கூட்டணி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில இந்த பிரச்சாரம் நடந்திருக்கிறது. இது திமுகவுக்கு எப்படி சார் இருக்கும்? என்ன காரணம் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சுக்கு டபுள் இன்ஜின் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொன்னது டப்பா என்ஜின் தமிழகத்தில் எடுபடாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பார்த்தது? போதும் தெரியும். திமுக பேசுவதற்கு அவருக்கு கண்டிப்பாக உரிமை இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது. தமிழகத்திற்கு இன்று வரை திமுகவினால் என்ன கிடைத்தது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஆக வேண்டும். இப்ப நீட்டை பத்தி கொண்டு வாங்கங்கிறாங்க. நீட்டுக்கு யாருங்க உறுதிமொழி கொடுத்தது? வாக்குறுதி யாருங்க கொடுத்தது? பாஜகவா? திமுக கொடுத்தது. அதை மட்டும் திமுக அலையன்ஸ்லயே உதயநிதியை முன்னிறுத்துவது கடினமாக இருக்கிறது. வைகோவினுடைய நிலைமை இன்னும் புரியவில்லை. வைகோ எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை. அதே மாதிரி விசிக, விடுதலை சிறுத்தை கட்சிகள் கண்டிப்பாக அன்புமணி ராமதாசுடைய தகப்பனார் ஐயா ராமதாஸ் வந்தால் நாங்கள் வெளியே போய்விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் அதிமுக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்ட நிலையில் திமுக அரசு டப்பாவாக இருந்தாலும் சரி, இல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, வீக்கா இருந்தாலும் சரி, திமுக கட்சி ஏங்க இன்னும் உறுதி செய்யவில்லை அலைன்ஸ. அவங்க விசில் சின்னம் கொடுத்த உடனே பஸ்ல எல்லாம் விசில் எடுக்க போறான்னு சொல்றாங்க. அது தெரியுமா? பாத்தீங்களா நீங்க? இனிமேல் எலக்ட்ரிக் பேல் தான் வருமா பஸ்ல, விசிலே இருக்காதான் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சொன்னதாக சமூக வலைத்தளங்களில் வருகிறது. அது மொத்தம் சமூக வலைத்தளங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு ஆபத்தில் கொண்டு விடும் என்று தான் எனக்கு கருத்து. சிவா சார், பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது திமுகவுடைய முடிவுரைக்கான கவுண்ட் டவுன் தொடங்கி விட்டது அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. இப்போ திமுக ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான கவுண்ட் டவுன் நிஜமாகவே தொடங்கி விட்டதா சார்? எப்படி பார்ப்பது? பொதுமக்களுடைய அதிர்ச்சி இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறதை தெரிய முடிகிறது. காரணம், 2 எதிர்கட்சி தலைவர்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செல்லும் போது அதிகமான பட்ச கூட்டம் வருவதை பார்த்தால், குறிப்பாக விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதுவே ஆன்டி இன்கம்பன்சியை தான் தெரிவிக்கிறது. போதாத வரைக்கும் அன்புமணி ராமதாசனுடைய ஸ்பீச் இன்னைக்கு மதுராந்தகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுங்க. டிடிவி தினகரன் ஸ்பீச்சும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுங்க. அவங்களுக்கு இருக்க சண்டையெல்லாம் விட்டுவிட்டு எங்களுக்கு துரோகி அரசு, விரோத அரசு என்றெல்லாம் சொன்னது அது ஒரு திருப்பத்தை தான் காண்பிக்கிறது. சிவா சார், பிரதமர் மோடி அவர்கள் இந்த பக்கம் செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க. அதாவது மத்திய ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு இழைத்த துரோகங்கள் 25 அப்படின்னு சொல்லி 25 விஷயங்களை பட்டியலிட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதுதான் பதில் சொல்லிட்டாருங்களே. நாங்க 12 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம் இந்த 5 வருஷத்துல சொல்லியிருக்காரு பிஎம். பிரைம் சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு வரலன்னுட்டு. யார் உண்மை சொல்றாங்க, யார் பொய் சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா இந்த 6 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி எங்கெங்க போச்சு? அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா சொல்றாரு. எங்க போச்சு? எங்க கணக்கு கொடுக்கட்டும். பிஎம் சொல்றது நம்புவீங்களா, இல்ல சீஃப் மினிஸ்டர் சொல்றது நம்புவீங்களா? யார் பொய் சொல்றாங்க, யார் உண்மை சொல்றாங்க? சோ ராஜா போட்டுறது அது தமிழக அரசாங்கத்தினாலும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினாலும் கொடுக்கும்.
திமுக கொஞ்சம் பயந்திருப்பதைத்தான் காண்பிக்கிறது சிவா. இது தேர்தல் சமயத்தில் இப்ப எப்படி விஜயினுடைய பிரச்சாரம் ஆரம்பித்த பிறகு திமுக எந்த நிலைமையில் இருக்கும் என்பதை வெறித்திருந்து பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். சார், இதுல நயினா நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது ஆட்சி மாற்றத்துக்கான வேலைகளை பிரதமர் மோடி அவர்கள் பார்ப்பார் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ பிரதமர் மோடி அவர்களுடைய வியூகம் எந்த மாதிரி சார் இருக்கும்? 3 தானே வரப்போறாங்க தமிழ்நாட்டுக்கு. பிஜேபி என்ன ஒன்னா சொல்லட்டும், அதிமுக என்ன ஒன்னா சொல்லட்டும், வாக்காளர்கள் மத்தியில் பிரதமருக்கு நல்ல பெயர் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்தை கூட்டிவிட்டார். இதில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடை உருவாக்கலாம் என்று திமுக நினைத்தால் அது சரிப்பட்டு வராது. போக போக பாருங்கள், கண்டிப்பாக மற்ற கட்சிகளும் சேரும் இதில் என்று தான் நம்புகிறார்கள். நாளை மறுநாள் விஜயினுடைய ஒரு கூட்டம் முடிந்த பிறகுதான் ஒரு பொதுவான கருத்து வெளியே வரும். விஜயினுடைய நிலைமையில் தான் இருக்கிறது இப்பொழுது. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே தெரிவிச்சிருந்தீங்க இன்னும் கூட்டணியை உறுதிப்படுத்தல அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு வலிமையான கூட்டணியாக நாங்க இந்த நிமிடம் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை வைத்த திமுக தலைமை என்ன காரணத்துக்காக இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்தல சார்? விசிகா வெளில போறதுக்கு தயாரா இருக்காங்க சார். அவங்க ஓப்பனா சொல்லிட்டாரு, பெங்களூர் போயிட்டாருன்னு பத்திரிகையில படிச்சேன். ஒண்ணு. 2வது ஐயா ராமதாஸ், 85 வயசு பெரியவர் ராமதாஸ் அவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய நிலைமையை பொருட்படுத்த வேண்டும். அவர் உள்ள போறதுனால திமுகவில் அதிகமாக வாக்கு இழப்பு தான் வரும். இதைதான் முன்னாடி சொல்லியிருந்தேன்னு சொல்லுவாங்க 2 சைட்லயும். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் கிளியரா இருக்காரு, அவர் எடப்பாடி பக்கம் தான் இருக்கேன்னுட்டு. மாம்பழ சின்னம் அவருக்கு கிடைக்கதா இல்லையா கோர்ட்டு நிர்ணயிக்கும் கூடிய விரைவில். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சிவா, திமுக அணியில் இது வரைக்கும் ஒரு கமிட்டட் அலையன்ஸ் வரவே இல்லைங்க. எல்லாரும் காங்கிரஸினுடைய இதுக்காக வெயிட் பண்றாங்க. எல்லாம் ஒன்னே கேட்கறாங்க சிவா. பாஜக தரப்பிலிருந்து பியூஷ் கோயல் எல்லாம் பேசினாரு, முடிச்சாரு. அமித்ஷா வரப்போறாரு, சீட்டெல்லாம் முடிவு பண்ணுவாரு அடுத்த மாசம். திமுக மற்ற தோழமை கட்சிகளுடன் பேசுவதற்காக, காங்கிரசுடன் பேசுவதற்காக ஏதாவது குழு அமைச்சிருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணுமே ஆரம்பிக்கலையே. டப்பாவா இருந்தா சரி, இல்ல இதுவா இருந்தா அதிமுக பாஜக டப்பா தான், யாரும் இல்லைங்கிற. இவர் தான் ஸ்ட்ராங்கு. ஏன்னா அவர் சூரிய அஸ்தமனம் சொன்னது அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு, வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழகத்தில் சூரியன் மறைந்து விட்டது என்று சொன்னதற்கு அடையாளம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது சொன்னது. டப்பாவாக இருக்கட்டும், ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், திமுக அதுல குஷியா இருந்தாங்கன்னா இருக்க வேண்டியது தானே, அவங்களுடைய சுதந்திரங்க அது. இந்த பிரச்சார கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுல மாம்பழ சின்னம் பயன்படுத்தியது தொடர்பாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடுமையான கண்டனத்தை முன் வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையமே இன்னும் இந்த மாம்பழ சின்னம் யாருக்குன்னு சொல்லாமல் இருக்கும் போது பிரதமர் அவருடைய கூட்டத்தில் எப்படி மாம்பழ சின்னத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணணும். இப்போ கோர்ட்ல கமெண்ட் கொடுக்கட்டும், அவர் என்ன பண்ணுவாங்க. இனிமேல் கூட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் கோர்ட்ல ஏற்கனவே கோர்ட்ல தான் கேஸ் இருக்குதுங்க. அன்புமணி ராமதாஸ் தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று உறுதி செய்யப்பட்டு ஆகிவிட்டது. அவருக்கு எல்லா விதமான வழக்கறிஞர்களும் சரி, ஆதாரங்களும் சரி, அன்புமணி ராமதாஸ் பக்கம்தான் இருக்கிறது. அவருக்குத்தான் மாம்பழம் கிடைக்கும். சரி, இப்ப அன்புமணி ராமதாஸ் பேசும்போது கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில 6 லட்சம் கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஊழல் நடந்த துறைகளையும் ஒரு சில துறைகளை பட்டியலிட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது பிரைம் மினிஸ்டர் வெரிஃபை பண்ணியிருக்காரு. ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஊழல் ஒரு பேச்சு பொருளாகிவிட்டது தமிழக தேர்தலில் என்பதுதான் யதார்த்தம் சிவா. அன்புமணி ராமதாஸிலும் சில கணக்குகள் இருக்கிறது. அவரும் டூர் போயிட்டு இருக்காரு, சும்மா இல்லையே. எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் பேசினது ஒரு நிறைய இன்புட்ஸ் இருந்ததுங்க. எடப்பாடி பழனிசாமி பேசினது இருந்தது. மிஸ்டர் நம்ம டிடிவி தினகரன் பேசினது இருந்தது. அதெல்லாம் ஒரு முழுமையாக பார்த்தால் இன்று மதுராந்தகத்தில் நடந்த கூட்டம் மிக பேச்சு பொருளாகிவிட்டது பொதுமக்களிடையே. அவங்க அலையன்ஸை ஃபர்ம் பண்ணிட்டாங்கன்னு தான் 2வது முறையாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதை பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.